டுடே வித்தியாசமான ஸ்வீட் மித்துஞ்சன் பண்ணத்துக்கு அதான் பண்ணுறேன் பாருங்கள். பால் போடுற ஐட்டம் நல்லா பார்த்து எடுத்துக்கேன். இதை தண்ணி சுடு தண்ணி போட்டு காய வச்சு கொட்டை இப்போ அவுட் போடுங்க. சுடு தண்ணி பாலுக்காகன்னு பார்த்த கல்லுத்துக்கு சுடு தண்ணி தண்ணி நல்லா சூடான பிறகு இந்த தண்ணியை கீழே கொட்டப்போ, ஏன்னா பாத்திரத்தில் காரம் கொஞ்சம் இருந்தாலும் பாலுக்கு ஒஞ்சிடும். பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றி ஆயிடுச்சு. இப்போ பின்ன அரிசி வேகத்துக்கு தனியாக தண்ணி 3 லிட்டர் ஊற்றப்போ 3 லிட்டர் தண்ணி. லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஹீட் ஆகணும். ஹீட் ஆகட்டும். இல்லை கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி பண்ணி போடப்போ, இதில் ஏற்கனவே 1 கிலோ அரிசி போட்டிருக்கோம். அந்த அரிசியை நல்லா மையாக்கப்போ கையாலேயே. இது 5 லிட்டர் பாலுக்கு 5 லிட்டர் பால்னால் ஒரு 100 பேர் சாப்பிட்லாம். இது 100 பேர் மித்துஞ்சன். இது 1 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா பொடியாக ஆகப்போ, ஏன்னா தண்ணி நல்லா கொதிக்க வரும்போது குங்குமப்பூ 3 கிராம் குங்குமப்பூ இது தண்ணியில் போடப்போ. ஏன்னா இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக குங்குமப்பூ போட்டு தான் ஆகணும். வாங்க அரிசி கட்டுப்பா. பார்த்தீங்களா, நல்லா தூள் ஆக்கி ஆயிடுச்சு. அரிசியை போடு. இப்போ அரிசியை போடுறோம். இந்த தண்ணியிலேயே இந்த அரிசி நல்லா மையாட்டம் ஆக்குவோம். நல்லா கொலையும். பார்த்தீங்களா, நல்லா அந்த தண்ணியில் கொலையுது அரிசி. இது தண்ணி, அரிசி, ஏலக்காய் தூள், குங்குமப்பூ நல்ல ஐட்டம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொலையும். இது ஈஸியான வழி தான். இது நீங்களும் கற்றுக்கலாம். வீட்டில் நீங்களே சேர்ந்து சாப்பிட்லாம். முஸ்லீம்களுக்கு இது நல்லா ஃபேமஸான ஸ்வீட்டு. பார்த்தீங்களா, அரிசி நல்லா கொலைய விட்டாயிடுச்சு. நல்லா கொலைய விட்ட பிறகு பால் ஊற்றுவோம். பால் அஞ்சு லிட்டர் பால். இந்த பாலும் இந்த அரிசியும் ரெண்டும் ஒன்றா கலக்கணும். அந்த பால் கூட சேரணும் நல்லா. அரிசி கிண்டிகிட்டே இருக்கணும். இது கிண்டுறது தான் வேலை. விட்டிங்கன்னா அடி வாங்கிடும். அடி பிடிச்சிச்சின்னா எல்லாம் கொட்ட வேண்டியதுதான். வாசனை வந்து கிண்டினே இருக்கணும். பாலாம் நல்லா கொதிக்கும். பால் கூட நல்லா அரிசி நல்லா மிக்சட் ஆகிடும். ஆனால் இது கிண்டுறது தான் வேலை. நல்லா பாலோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கோவா போடுறோம். 2.5 கிலோ கோவா. 1 லிட்டருக்கு 1/2 கிலோ கோவா கணக்கில் 5 லிட்டருக்கு 2.5 கிலோ கோவா. கோவா போட்டால் தான் கவனமாக நல்லா கிண்டணும். கவனம் தேவை இந்த ஸ்வீட்டுக்கு.
அடி வாங்கிடும். கோவா போட்டால் இன்னும் பயமாக அடி வாங்குவோம். அது கிண்டினே இருக்கணும். கோவாவும் பால் அரிசி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டினே இருக்கும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ சக்கரை போட போவோம். சீனி 5 லிட்டரு 3 கிலோ சீனி. சீனி போட்டால் நல்லா கிண்டணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சக்கரை. நெய் போடுப்பா, 1 கிலோ நெய். நெய்யம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ அரைச்ச பாதாம் அரைச்ச முந்திரி மிக்ஸ் பண்ணி போட போவோம். இப்போ பாதாமும் முந்திரி, அரைச்ச பாதாம் அரைச்ச முந்திரி ரெண்டும் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அப்படியே போட்டோன்னா கெட்டி ஆகும்னு. பார்த்தீங்களா? அரைச்ச பாதாமும் முந்திரி போடுப்பா. இடம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் இதுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டு. இதில் ஒன்றும் சுவை ஏற்ற இது மில்க் மேண்டை இப்போ 3 ஆட் பண்ணுறோம். இல்லை அவ்வளோதாங்க. மித்துஜன் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இல்லை ஒன்று ஐட்டம் தான் போடணும். இல்லை அதாங்க வெள்ளை விதை போட்டால் ஃபினிஷ். அதான் ஸ்வீட்டு. ஓகே, நீங்களும் சேர்ந்து பாருங்கள். உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.